Hi to all. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து group 1, group 2, group 2A, group 4 the students வந்து பல strategies வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல group 1 students வந்து என்னென்ன strategy யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஏன்னா வந்து நமக்கு இருக்கிறது வெறும் 75 நாள், 75 கூட கிடையாது, 70 தான் நான் சொல்லுவேன். இந்த 70 நாட்கள்ல நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணோம்னா இந்த எக்ஸாமை ப்ரிலிம்ஸ் 150க்கு மேல எடுத்து கிளியர் பண்ண முடியும். 150 அப்படிங்கிறது வந்து கட் ஆஃப், 200 கேள்விக்கு 150. சரிங்களா? ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து சில விஷயங்கள் சொல்றேன். 200க்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, 200க்கு 170. ஓகேங்களா? 200க்கு 170 இது குரூப் 4க்கு. 200க்கு 150க்கு மேல எடுத்தா கிளியர், இது குரூப் 1க்கு. குரூப் 4 குரூப் 2 எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 170 எடுத்தா சேஃப் சைடு, பிரிலிம்ஸ்க்கு சொல்றேன். ஓகேங்களா? அதுவே குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 150க்கு மேல போனீங்கனாலே ஆல்மோஸ்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா? சரி, இப்போ என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வாட்ஸ்அப்ல, சார் இந்த 70 நாள்ல கிளியர் பண்ண முடியுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருப்பேன், ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்க. அதை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 500 பேர் வந்து வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். அந்த 500 பேர் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ண விஷயம் வந்து, சார் இந்த எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா 70 நாள்ல 150க்கு மேல எடுக்கணும், என்ன பண்ணா எடுக்கலாம்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் இது கேட்டிருந்தாங்க. அதனாலதான் இந்த வீடியோ. ஸோ சம் டிப்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணா கிளியர் பண்ணலாம். சார் நான் இப்பதான் படிக்க போறேன், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு இருந்தா கூட இந்த சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் பக்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். சப்போஸ் குரூப் 1 தான் மொதல் வருது எக்ஸாம், குரூப் 1 இல்லாட்டியும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 இந்த எக்ஸாம்ல சக்சஸ் பக்கத்துல கொண்டு போய் வைக்கும். ஜிகே ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மார்க் எடுக்க வைக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இது. ஏன்னா குரூப் 1ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா, ஜிஎஸ் வந்து 175 கேள்வி கேட்பான், மேக்ஸ் 25, லாங்குவேஜ் இல்ல. ஓகேங்களா? சரி, இப்ப குரூப் 1 பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லும் போது இது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிங்கிள் பேப்பர் பாரு. ஓகேங்களா? ஒரே ஒரு பேப்பர் பிரிலிம்ஸுக்கு. நான் இப்ப சொல்றது பிரிலிமினரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடினா பிரிலிமினரி டெஸ்ட், யூபிஎஸ்சிலையும் இதான் நாங்க வந்து சொல்லுவோம். பிடினா பிரிலிமினரி டெஸ்ட், அதுக்கப்புறம் மெயின்ஸ். ஓகேங்களா? பிசிஎம்னா பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே அடுத்த அட்டெம்ப்ட்ல கண்டிப்பா கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுல ஜெனரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் சேர்த்து 200 கொஸ்டின் இருக்கும், 175 பிளஸ் 25. ஓகே, ஸோ இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் எல்லா எக்ஸாமுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, ரைட்? ஸோ இதுல 180 வந்து பாத்தீங்கன்னா நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி அடுத்து பண்ணிக்கலாம், அதாவது டைம் இருக்கும்போது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்க வந்து பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 4 இது படிக்கணும். பாட்னி ஜுவாலஜி சேர்த்து பயாலஜின்னு வச்சுக்கிட்டா கூட 3 பெரும் பிரிவுகள் படிக்கணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து சயின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? சயின்ஸுக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம். ஸோ அதனால இந்த சயின்ஸை வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு பழைய பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 மார்க்கா எவ்வளோ கொஸ்டின் கேட்பேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து சயின்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒமிட்டே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஆனா இப்ப சொல்லிட்டாங்க, பட் மெயின்ஸுக்கு கண்டிப்பா சயின்ஸ் படிச்சு தான் பார்க்கணும். பேசிக் சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மெயின்ஸுக்கு இந்த இதை பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க போறது ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறதுனால இதை லேட்டா பார்த்துக்கலாம். குரூப் 2க்கும் இதே நிலைமை தான், குரூப் 4க்கும் இதே நிலைமை தான். ஏன்னா 5 கொஸ்டின் தான் சயின்ஸ் கேட்க போறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இது கொடுக்க வேண்டாம், லாஸ்ட் ப்ரியாரிட்டியா சயின்ஸ் வச்சுக்கோங்க, ஜியோகிராஃபி வச்சுக்கோங்க. புரியுதா? இக்னோர் பண்ண சொல்லல, லாஸ்ட் ப்ரியாரிட்டியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க, ஏன்னா இதுவும் 10 கொஸ்டின் தான், என்னென்ன கேட்க போறாங்க இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய டாபிக், அதான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். சயின்ஸ்ல இதுல இருந்து தான் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
நான் கொடுத்த டாபிக்ல இருந்தா மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய டாபிக்ல இருந்து மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10th புக் படிச்சீங்கனாலே போதும், சயின்ஸுக்கும் ஜியாகிரபிக்கும். சொல்லப்போனா ஜியாகிரபிக்கு அதுவே போதுமானது. சரி, அடுத்தது இந்த ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஐஎன்எம். நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் அண்ட் மாடர்ன் மூணையும் சேர்த்துட்டேன். இதுல யூனிட் 6 இருக்கு பாத்தீங்களா, அதையும் நான் உள்ளக்குள்ள இதுக்குள்ளேயே வச்சிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும், யூனிட் 6ல பொறுத்த வரைக்கும் 40 கேள்வி கேட்பாங்க. யூனிட் 5ல வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின். நான் இங்க வந்து யூனிட் 6ன்னு தனியா வைக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க மைண்ட் பண்ணிக்கணும், யூனிட் 6ஐயும் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு தான் வரணும். ஓகேங்களா? ஸோ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா 25 + 40. ஓகேங்களா? ஸோ 25 கேள்வி இந்த தலைப்புல இருந்தே கேட்பாங்க. 25 கொஸ்டின் பாக்குறீங்களா, இந்த தலைப்புல இருந்தே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க நேற்றைய வகுப்புல நான் சொன்ன மாதிரி 25க்கு நீங்க குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 20க்கு மேல எடுத்தே ஆகணும். இதுல ஐஎன்எம் இதுல பார்க்கும்போது 20க்கு மேல எடுக்கணும். இதுக்கு என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டா 10th புக், 11th, 12th ஃபர்ஸ்ட் இதை முடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சே ஆகணும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து 9th, 8th போகணும். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த புக்கெல்லாம் போகணும். அது நான் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் வீடியோவில். இதுங்க நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். என்னென்ன புக்கெல்லாம் ஒவ்வொரு டாபிக்கும் ஹிஸ்டரிக்கு என்னென்னலாம் வெளியே இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, பட் இப்போதைக்கு இது படிங்க. ஏன் சொல்றேன்னா 200 கொஸ்டின் கேட்குறாங்க. 100%ல 25 போக கேட்கக்கூடிய 175ல ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் புக்கு. நம்ம வந்து 70% டார்கெட் பண்ணாலே போதும், கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்க அவுட் சோர்ஸ் ஆஃப் புக் போகும்போது உங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா சம் டைலமா இது வரும். ஓகேங்களா? ஸோ அதனால அதுக்குள்ள போக விரும்பல, ஏன்னா இப்ப டைம் இல்லை. அதனால அகைன் சொல்றேன், இப்ப டைம் இல்லை. ஸோ அப்ப டைம் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசம் முன்னாடி கேட்டுருந்தீங்கன்னா கோ வித் என்ன சொல்ல பாலிட்டி போவாங்க. இப்பயும் நீங்க பாலிட்டி போய் தான் ஆகணும். பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் போய் தான் ஆகணும். பாலிட்டினா லட்சுமிகாந்த்னு என்னோட மைண்ட் செட். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கை தாண்டி லட்சுமிகாந்த் தான். ஓகேங்களா? ஸோ லட்சுமிகாந்த் போய் தான் ஆகணும் இப்பயும். ஆனா டெப்னஸ் அப்படிங்கிறது எங்கெங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதெல்லாம் முடிங்க, இதை முடிக்கணும். ஓகேங்களா? இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாலிட்டி. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கேட்கக்கூடிய டாபிக் இதெல்லாம். ஓகேங்களா? பாலிட்டியில நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா பேசிக் கான்ஸ்டிடியூஷன் லட்சுமிகாந்த் புக்ல இருந்து அப்படியே கோரா வரக்கூடியது. கான்ஸ்டிடியூஷனை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸ். இந்த 3 டாபிக்குமே ஸ்கூல் புக்கை பாருங்க. இ கவர்னன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட் பார்க்கணும். அது என்னென்ன வெப்சைட் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் சாலியன்ட் ஃபீச்சர். இது அப்படியே ஸ்கூல் புக்ல 12th புக்ல இருக்கு. ஸோ 12th புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. அடுத்தது யூனியன், ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம் லட்சுமிகாந்த் தான். லட்சுமிகாந்த் புக் நீங்க பார்க்காம போகவே முடியாது. ஓகேங்களா? குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ரைட். ஸோ பாலிட்டிக்கு லட்சுமிகாந்த் புக்ல இருந்து இது பாருங்கன்னு சொல்லிட்டேன். சார் இந்த லட்சுமிகாந்த் புக் எல்லாம் இங்கிலீஷ்ல மட்டும் தானே இருக்கும். லட்சுமிகாந்த் புக் வந்து லட்சுமிகாந்த் அவர் வந்து தெலுங்குக்காரர், ஹைதராபாத்ல அகாடமி வச்சிருந்தவர். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டாடா மெஹ்ரால் கூட டைப் பண்ணி புக்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவர் தெலுங்குல புக்கு போட்டிருக்காரு, தெலுங்குல புக் போட்டிருக்காரு, ஹிந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல எங்கேயோ ரேரா ஒரு சிலர் வந்து போட்டிருக்காங்க, அதுவும் டிரான்ஸ்லேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் நம்மளுடைய புக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கேன், தமிழ்ல வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட். இதை தாண்டி நம்மளுடைய வீடியோ மட்டும் பாருங்க போதும். கற்பதை ஏஎஸ் வீடியோ ஒரு 195 வீடியோ இருக்கு, எல்லாத்துக்குமே வரும். ஜுடிஷியல் சிஸ்டம் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ லட்சுமிகாந்த் புக்கு ஒமிட் பண்ணவே கூடாது, கம்பல்சரி பார்த்து ஆகணும். 12th அதுக்கப்புறம் லட்சுமிகாந்த். ஏன் 12th போக சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இப்போ 12th வந்து சங்கரலிங்கனார் பற்றிய தகவல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி திருச்சி சிவாவுடைய பிரைவேட் பில் பத்தி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணம். இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கக்கூடிய சில தகவல்கள் லட்சுமிகாந்த்ல இல்ல. ஸோ அப்ப 12th புக் பார்க்கணும். அண்ட் 10th புக்கையும் பார்க்கணும்.
11th ஸ்டாண்டர்ட்ல பஞ்சாயத் ராஜ் இந்த மாதிரியான தலைப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க லோக்கல் கவர்மெண்ட் பத்தி. ஸோ அதனால 11th புக்கையும் பார்க்கணும். பாலிட்டி 11th புக்னா இங்க சொல்றது பாலிட்டியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அரசியல் அறிவியல்னு கொடுத்துருப்பாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ், அந்த புக்கை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுவே ஒரு டவுட்டா கேட்டிருந்தாங்க, சார் 11th புக்னு சொல்றீங்களே, எந்த 11th புக் பார்க்கணும்? நான் ஜியாகிரபில போய் பார்க்க சொல்லுவேன் பாலிட்டியை. ஸோ பாலிட்டிக்கான பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் பார்க்கணும். இது உண்மையிலேயே அந்த ஸ்டூடெண்ட் கேட்ட கேள்வி, எனக்கே கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. ரைட்? ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரின்னு சொல்லும் போது இங்க நான் கொடுத்துருக்கிற புக் எல்லாமே அந்த ரெலவென்ட் சப்ஜெக்டை போய் பாருங்க. சோசியல் சயின்ஸ்ல போய் பாருங்க 10th. அதே மாதிரி 11th 12th வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில போய் பாருங்க. ரைட்? எக்கானமி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரமேஷ் சிங் புக் பார்க்கணுமா, அதே மாதிரி சங்கர் கணேஷோடைய புக் பார்க்கணுமான்னா தேவையில்லை. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸுக்கு வேண்டாம், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் மெயின்ஸ்ல. இந்த எக்கனாமிக் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி டாபிக் எல்லாத்துக்கும், அதாவது எக்கனாமிக் பேஸ் பண்ணி பேசிக் கொஸ்டின்ஸ் 5 year பிளான் இந்த மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்துக்கும் நீங்க 12th 11th இதுல இருக்கக்கூடிய சம் பர்டிகுலர் டாபிக் பாருங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் உங்களுக்கு 11th புக்ல இருந்து நிறைய டாபிக் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெலவெண்டா நீங்க பார்க்கணும். வேர் டு ஸ்டடி, வாட் டு ஸ்டடி நம்ம கற்பதேசோடைய டெலிகிராம்ல நான் கொடுத்துருக்கேன், என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வேணா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வாட் டு ஸ்டடி அப்படின்னு இருக்கும். நல்லா கவனிங்க, என்ன படிக்க எங்க படிக்க. நிறைய பேர் வந்து வேர் டு ஸ்டடி தான் பார்த்துருப்பாங்க. வாட் டு ஸ்டடிங்கிறது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் வாட் டு ஸ்டடி. பட் ஹவு டு ஸ்டடி அதுவும் வந்து உள்ள இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க வந்து கற்பதேசோடைய டெலிகிராம்ல போனீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. அக்டோபர் 25 2024 ஒரு இது கொடுத்துட்டேன். இதுவும் வந்து நான் எப்படின்னா வந்து இந்த ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அது உள்ளக்குள்ள போய் நான் வந்து எடுத்திருக்கேன். நானும் சர்ச் பண்ணி தான் எடுத்தேன். ஓகேங்களா? அந்த வாட் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். இப்படி போட்டா எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? வாட் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்படி சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதுலயே சொல்லியிருப்பேன், இது வந்து ஜிகே எல்லாத்துக்கும் வரும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து பழைய பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால சயின்ஸ் மட்டும் லாஸ்டா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வச்சுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு தடவை இந்த வாட் டு ஸ்டடி வேர் டு ஸ்டடியை போய் பார்த்துருங்க. இதுல புக்கு இங்க கொடுத்துருப்பேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சயின்ஸ் விட்டுருங்க, சயின்ஸ் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். இது குரூப் 1 வரைக்கும் இதே தான்ப்பா வரும் எல்லாத்துக்கும். குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். ஓகே? ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கும் நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஜியாகிரபி சொல்லியிருக்கேன்னா இந்த டாபிக் எது, ரைட், இந்த டாபிக் எங்க படிக்கணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அடுத்தது இங்க பாருங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு நேஷனல் ரினைன்சஸ் புது புக்லயும் அந்த டாபிக் இருக்கு. தேசிய மறுமலர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெசன் 10ஆம் வகுப்புல லெசன் 5. நீங்க தமிழ் மீடியமா இருங்க இங்கிலீஷ் மீடியமா இருங்க, 10ஆம் வகுப்பு லெசன் 5 அப்படிங்கிறது மாற போறது இல்லை. டாபிக் வேணா மாறும், ஹெட்டிங் வேணா மாறும், ஆனா 10ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரி லெசன் 5 அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் எந்த மீடியமா இருந்தாலும் ஒண்ணுதான். அதை பேஸ் பண்ணி நீங்க பார்த்தா முடிஞ்சிருச்சு. ரைட்டா? அதே மாதிரிதான் இங்க கொடுத்துருப்போம், ஒவ்வொரு தலைவர்கள் பத்தி எங்க படிக்க இந்த லெசன். ஓகே? ஸோ இந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப திருக்குறள் எங்க இருந்து படிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். திருக்குறளுக்கு வந்து இது வந்து பழைய யூனிட் 9 இருக்கும், சாரி யூனிட் 8 வரும். ஸோ அதுல இருந்து கொடுத்துருக்கோம் எங்கெங்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. அதே தான்ப்பா, ஒண்ணுமே டாபிக் மாற போறது இல்லை. இங்க யூனிட் 9 இருக்கிறத நாங்க வந்து 5 6 யூனிட் 8 அப்படிங்கிறத 6ன்னு மாத்தணுமானா அவ்வளவு டைம் ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, இதை இருக்கிற டாபிக்கை படிங்க, முடிஞ்சிருச்சு. ரைட்? ஏன்னா இப்ப இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? அதே மாதிரி மேத்ஸுக்கும் இதுலயே இருக்கும்பா. சிம்பிளிபிகேஷன்ல இருந்து ஒன்னு எங்க படிக்கணும், சிம்பிளிபிகேஷன் சுருக்குதல் 6ஆம் வகுப்புல ஒவ்வொரு டேர்ம் வைஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இங்கிலீஷ் 2 இதுலயுமே நான் கொடுத்துருக்கேன். இதை பாருங்க போதும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி 25க்கு 25 எடுக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லியிருப்பேன். இதை மட்டும் பாருங்கப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க முடிஞ்சா. ரைட்? இப்ப இதுல ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா ரீசனிங் நான் தனியா கொடுக்குறேன் உங்களுக்கு, அது வந்து வேற புக்ல இருந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ரைட், இப்ப எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு நான் எங்க படிக்க அப்படின்னு சொல்லிட்டு 12th 11th ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அதுக்கடுத்து 10th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1 3 4 5 இந்த 4 லெசன் 2 விட்டுருங்க. 1 3 4 5 கண்டிப்பா படிக்கணும். ஓகேங்களா? லெசன் 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் அண்ட் ப்ராசஸிங் அந்த மாதிரி ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ அதுவும் தேவைதான்.
ஆனா அது வந்து அடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரைட். ஸோ இதுல இருந்து வந்துடும். கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த வேர் டு ஸ்டடி கொடுத்துருந்தேன்ல அந்த பிடிஎஃப், அந்த பிடிஎஃப்லயே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னன்ஸ் பத்தி கொடுத்துருப்பேன். இ கவர்னன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். அந்த டாபிக்கை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். ஓகேங்களா? இ கவர்னன்ஸ் இதுக்கு நம்ம வந்து ரீசன்ட் மெட்டீரியல் அண்ட் அஃபீஷியல் வெப்சைட்னு சொல்லியிருக்கேன்னா அப்படியே கொடுத்துருக்கேன்னா ஸோ அப்போ இதனுடைய இது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஏற்கனவே அப்டேட் பண்ணி இருக்கு, திருப்பி நான் ரீ அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ரீ அப்லோட் பண்றேன். ஏன்னா அது வந்து சில அதாவது தமிழ்நாடு EGA.gov.in அந்த வெப்சைட்ல வரும். தமிழ்நாடுடைய இ கவர்னன்ஸ் வெப்சைட் இருக்கும். அதே மாதிரி India.gov.in, விகாஸ்பீடியா, இதுல இருந்து சில டீட்டெயில் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? சரி ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஆப்டிடியூட் வந்துடுது. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நான் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். ரீசனிங் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. அது ரொம்ப ஈஸியாக தான்ப்பா இருக்கும். ஸோ பிளட் ரிலேஷன் ஸோ அவங்களே கொடுத்துருங்க, டீகோடிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஈஸியானது தான், அது பார்த்துரும். ஏற்கனவே அப்படிதான் கேட்குறாங்க. ஏற்கனவே பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு 2023 கொஸ்டினே எடுத்து பாருங்களேன். 15 கேள்வி லாஜிக்கல், அதுக்கப்புறம் 10 கேள்வி ரீசனிங், அப்படிதான் இருக்கும். அந்த பாக்ஸ் கொடுத்து இதுல எவ்வளவு ஸ்கொயர் இருக்கு, எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ரொம்ப ஈஸி தான். இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். அதுவும் வேர் டு ஸ்டடிலேயே இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ரைட். அடுத்தது நல்லா கவனிங்க. இங்க இருந்து தான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் த்ரோட்லி அண்டர்ஸ்டாண்ட் தி சிலபஸ். சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டுமே நீங்க வந்து படிக்கணுமே தவிர்த்து புக்கை பேஸ் பண்ணி படிக்காதீங்க. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நோ புக், ஒன்லி சிலபஸ், ஸ்ட்ரிக்ட் டு சிலபஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபெமிலியரைஸ் யுவர் செல்ஃப் வித் ஈச் டாபிக் அண்ட் சப் டாபிக். எல்லா சிலபஸ் பேஸ் பண்ணி டாபிக்கையும் சப் டாபிக்கையும் பார்த்துக்கணும். ஸோ ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் அதுதான் நான் வந்து அங்கே கொடுத்துருக்கேன். ப்ரியாரிட்டி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. ஓகே, நான் ஏன் கொடுத்துருக்கேன் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கேன்னா இது ஏன் அப்படின்னு கேட்டா இங்க இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது, அதனால. ரைட். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஸ்ட்ரக்சர்டு ஸ்டடி பிளான். உங்களுக்கான ஸ்டடி பிளான் செல்ஃப் ஸ்டடி பிளான் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்துக்கும். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 1 ஏப்ரல் 2ஆம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். அப்போ முதல் நாள் என்ன படிக்கணும், அதிகமா எதுக்கு மார்க் இருக்கு, ஸோ எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கு தான் 50 மார்க்கு. ஸோ அப்போ டே 1ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாபிக் படிச்சிருக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக்ஸில் பேசிக் எக்கானமி என்னென்ன அப்படிங்கிறது பாருங்க. 5 இயர் பிளான்னா என்ன, பிளானிங் கமிஷன்னா என்ன, பாம்பே பிளான்ல இருந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 12th புக்கில் இருந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பிளானிங் கமிஷன் நிதி ஆயோக் வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சரா போகணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்னா என்ன, ஏன் பட்ஜெட் நடக்குது, அதே மாதிரி எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணதை பார்க்கணும். எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா தேவையில்ல, வருஷம் எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுவாங்க. மொதல் வால்யூம் 1 வால்யூம் 2 2 புக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் சேர்த்து ஒரே புக்கா கொண்டு வந்துருக்காங்க. இ புக் பார்த்தா போதும், இல்ல புக்கு வாங்கினாலும் ரைட்டு தான். மோஸ்ட்லி இ புக் மட்டும் தான். ஓகே, நான் 2011ல வந்து பாத்தீங்கன்னா புக்கா வாங்கினேன். 2 எடிஷன் இருக்கும், வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு. இப்போ 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒரே வால்யூமா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பாருங்க சார். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொஸ்டின் ஆன்சரா கொடுத்துருக்கோம். புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன், வித் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு பண்ணியிருக்கோம். தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதை போய் பாருங்க. பட்ஜெட்டும் வந்து இப்ப முடிஞ்சிச்சுல, தமிழ்நாடு பட்ஜெட், பினான்சியல் பட்ஜெட், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். டெலிகிராம்லயே இருக்குப்பா. அது டெலிகிராம்லயே போய் பார்த்துக்கலாம். டெலிகிராம்ல போங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வே சர்வே அப்படின்னு போங்க. இங்க பாருங்க எக்கனாமிக் சர்வேன்னு வருதா, உள்ள கிளிக் பண்ணீங்கன்னா வரப்போகுது எக்கனாமிக் சர்வே. இது இங்கிலீஷ்ல இருக்கு. ஓகேங்களா? தமிழ்ல வந்து எக்கனாமிக் சர்வே தமிழ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல நாங்க கொடுத்துருப்போம். எக்கனாமிக் சர்வே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல கொடுத்துருப்போம். இப்போ தேடிக்கிட்டே இருக்க முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால இங்க பாருங்க எக்கனாமிக் சர்வே ஃபர்ஸ்ட்
எக்கனாமிக் சர்வே லைவ் பண்ணியிருக்கோம். எக்கனாமிக் சர்வே கம்ப்ளீட் பிடிஎஃப் ஹைலைட்டட் வால்யூம் 1 வால்யூம் 2 ஓகேங்களா. ஸோ இது வந்து பழைய இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம், ரொம்ப பழசா போயிட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே இது வந்து ஃபர்ஸ்ட் இது கொடுத்தது. ஸோ நான் வேணா திருப்பி எடுத்து வைக்கிறேன். இந்த இது இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கோமா, இது உள்ளக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்கு வந்து கிடைக்கும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல நம்ம வந்து கொடுத்துருக்கோம்ப்பா, அதை ஒரு தடவை போய் பாருங்க. நான் திருப்பி இன்னொரு வாட்டி பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லாங்கா போகுது, பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா போதும். ரைட், அடுத்தது பட்ஜெட்டும் இதே மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்க போய் சர்ச் பண்ணி டெலிகிராம்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர்ல வருது, அதான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது இது வந்து பார்த்தியாச்சா, ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்லாட் காலையில யூனிட் 6 வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து யூனிட் 5 பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா உங்களுக்கு பழைய யூனிட் 8 தமிழ்நாடுடைய ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் 40 கொஸ்டின். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, நம்மளுடைய ஃபேவரட் பாலிட்டியும் 40 கொஸ்டின் கேட்குறான். ஸோ அப்போ இந்த ரெண்டையுமே கணக்கில் வச்சுக்கணும், மைண்டில் வச்சுக்கணும் ஓகேங்களா. 50 + 40 40 ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 130 கொஸ்டின் வந்து கையில் எடுத்துக்கலாம். 130 கொஸ்டின் வந்து நம்ம ஹேண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண போறோம். அப்போ அதுக்கு மதிய ஸ்லாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரித்து யூனிட் 6க்கு ஒரு ஸ்லாட்டும் யூனிட் 5க்கு ஒரு ஸ்லாட்டும் யூனிட் 4 பாலிட்டிக்கு ஒரு ஸ்லாட்டும் பிரித்து வச்சுக்கணும். 3 ஸ்லாட்டா ஒரு நாளைக்கு பிரித்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து டெய்லி ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ ரெகுலர் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் த செஷன், எப்பயுமே ரிவிஷன் இருக்கணும். நீங்க என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்க வேற எங்கேயும் போக வேணாம், கற்பதை மட்டுமே போதும். கொஸ்டின் ஆன்சர்ல கொடுக்குறோம் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 லெவல் வரைக்கும் இது இருக்கு. இல்ல சார் நான் ரெகுலரா நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்றீங்கன்னா அல்டிமேட் அதுவே போதுமானது. பாலிசி நோட்ஸ் பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிங்க, இதுவே போதும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி இதை பார்க்கணும். நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ், ரீட் நியூஸ் பேப்பர் அண்ட் ஃபாலோ ரிலேபிள் நியூஸ் சோர்ஸ் ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 3 வருஷம் அதாவது கொரோனாக்கு அப்புறம் வந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்து மனப்பாடம் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும், பேட்டர்ன் எப்படி கேட்கறான்னு பார்க்கணும். கொஸ்டின் ஆன்சர் பார்க்கவே கூடாது. இந்த கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கான். ஓகே, 5 இயர் பிளான்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கா, ஆர்பிஐ பத்தி கொஸ்டின் வந்திருக்கா. ஏன்னா ஆர்பிஐ பத்தி கொஸ்டின் ரெகுலரா கேட்கறாங்க, செபி பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, ஸோ அப்ப இந்த ஏன்னா வந்து இப்ப நிறைய செபி சேர்மன் சேஞ்ச் ஆனது, இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ ஈவன் ஹிண்டன்பர்க்ஸ் பத்தி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு, அந்த அளவுக்கு டெப்தா கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்து இப்ப அதானி ப்ராப்ளம் பத்தி ஓகேங்களா, ஸோ கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நடந்தது எல்லாமே வந்து சென்ட்ரல் ஓகேங்களா. ஸோ அதனால கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா வரும்போது டிட்கோ இந்த மாதிரி தானதெல்லாம் பார்த்துருங்க ஓகேங்களா. டிக்கு டிப்பு இந்த மாதிரி இதெல்லாமே பாருங்க. பிக் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி எல்லாம் பார்த்துருங்க ஃபுல்லா ஓகேங்களா. சரி, ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு பார்க்கறது. அண்ட் ஆப்டிடியூட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமாவது மேக்ஸ் ஆப்டிடியூடுக்கு ஒதுக்கி ஆகும். அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நான் இங்கே வந்து என்சிஆர்டி புக்குன்னு ஏன் வச்சிருக்கேன்னா, எனக்கு வந்து பேசிக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டி, இதுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்சிஆர்டி போக சொல்லுவேன். ஓகே, ஸோ அது இப்போ போக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்சிஆர்டி பதிலாக தமிழ்நாடு புக்கை ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ரெக்கமெண்டட் புக்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபிக்கு போகணும் ஓகேங்களா. ஸ்டடி குரூப்புக்குள்ள போங்க, ஏதாவது ஒரு குரூப்புக்குள்ள. நான் குரூப்னா வந்து வெர்ச்சுவல் குரூப் மட்டும் சொல்லலை, உங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஹாஸ்டல்ல யாராவது ஒரு 10 பேர் சேர்ந்து படிக்கிறாங்களா, 5 பேர் சேர்ந்து படிக்கிறாங்க, எவ்வளவு கம்மியா சின்ன குரூப் இருக்கோ அவ்வளோ நல்லது. 3 பேர் இருந்தா ரொம்ப நல்ல விஷயம், 3 இல்லைன்னா 4 பேர் இருந்தா நல்ல விஷயம். அதை தாண்டி பெருசா குரூப் பெருசாச்சுன்னா கஷ்டமாய் போயிடும் ஓகேங்களா. ஸோ அந்த 4 பேர் இல்லைன்னா 3 பேருக்குள்ள நீங்க ஒருத்தரா இருக்கணும், நீங்க பிளஸ் 3 பேர் மொத்தம் 4 பேர். ஓகே, அந்த குரூப்புக்குள்ள போய் என்கேஜ் ஆங்க. இல்லை அது முடியாத பட்சத்துல கோச்சிங் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணுங்க, ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஓகேங்களா. ஸோ நானும் யூடியூப் வச்சிருக்கேன், யூடியூப்ல கிளாஸ் கொடுத்துருக்கேன். இதனால நான் சொல்றதுக்கான காரணம் யூடியூப் உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறதுனால நான் சொல்லியிருக்கேன். இல்லை சார் வீட்டில் உட்காந்து படிக்கிறேன், நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல கற்பதை வீடியோ பார்க்குறேன், இல்லை மற்ற இன்ஸ்டியூட்டோட வீடியோ பார்க்குறேன்னா எஸ், வெல் அண்ட் குட் ஓகேங்களா. ஸோ அண்ட் இது எல்லாம் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்றதுக்கான சாவி கீ திறவுகோல் எது அப்படின்னு கேட்டா இந்த வார்த்தை தான்.
கன்சிஸ்டன்சி. இது இருந்தா நீங்க கிளியர். கன்சிஸ்டன்டான எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி ரெகுலரா படிக்கிறது, விசேஷம் வந்தாலும் சரி அது வந்தாலும் சரி எவன் என்ன ஆனா நமக்கு என்ன, இந்த 70 நாள் கிளீனா படிக்கணும் அவ்வளவுதான். ஸோ இது நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜியா வச்சிருந்தீங்கன்னா இந்த தடவையே நீங்க வந்து குரூப் 1 ஆஃபீஸர். ஓகேங்களா? ஸோ ஸ்டிக் டு ஸ்டடி ஷெட்யூல், ரொம்ப டிலிஜென்ட்லியா வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும். ஓகேங்களா? அண்ட் பேலன்ஸ் அப்ரோச். பேலன்ஸ் அப்ரோச்னா என்னன்னு கேட்டா இங்க வந்து நான் சொன்னது குவாலிட்டி அண்ட் வந்து யூனிட் 5 யூனிட் 6 அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட், இதுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி உள்ளக்குள்ள போயிட்டே இருக்கணும். இதோட வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எம் ஹிஸ்டரி, இது எல்லாத்தையுமே ஈக்குவல் பேலன்ஸா வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ்டு அப்ரோச் இருக்கணும். பர்ன் அவுட் ஐயோ அது இல்லையே இது இல்லையோ அப்படின்னு சொல்லலாம் வெம்பிராதுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கிளியரா பி காமா தெளிந்த நீரோடை போல இருக்க வேண்டும். கலங்கிடக்கூடாது, ஒரு அப்படியே கொச கொசன்னு குழம்பி போயிடக்கூடாது. மீன் பிடிக்கிறது அப்ப மீன் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன், குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாம், ஆனால் முகம் பார்க்க முடியாது. வெற்றிக்கு தெளிந்த அந்த ஒரு பேலன்ஸ் அப்ரோச்சா இருக்கணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் பார்த்துட்டு ஹெல்த் பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும், மனம் ஆரோக்கியத்தோட இருக்கணும், நல்ல எண்ணம் தெளிவான பார்வை இருந்துச்சுன்னா எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். அதுக்கு உங்களுடைய பேலன்ஸ் டயட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா மாத்திக்கோங்க. பேலன்சபிள் டயட், குட் டயட். ஓகே, ஸோ அது வந்து இப்போ நைட் டயத்துல நிறைய மசாலா ஐட்டம் சாப்பிடாதீங்க. காலையில வந்து பார்த்தோன்னா ரொம்ப இதாக சாப்பிடாதீங்க. மதியமா ஒரு 1 மணி 2 மணி லஞ்சுக்கு நல்லா ஃபுல்லு வெட்டுங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தது 7 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்கணும், 1 மணி நேரம் தியாகம் பண்ணிடுவோம், இல்லை 2 மணி நேரம் கூட தியாகம் பண்ணுவோம். 6 மணி நேரமாவது மினிமம் தூங்கணும். டெய்லி 6 மணி நேரம் மினிமம் தூங்கணும். எக்ஸாமுக்கு மொதல் நாள் வந்து கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கியே ஆகணும். தூங்குனாதான் மெமரிக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எக்ஸாம் ஹால்ல கூட கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தூங்குங்க. லிட்டில் நேப். இது எப்ப 2018 இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். லிட்டில் நேப் என்ற வார்த்தை தமிழ் யூடியூப் சேனலுக்குள்ள புழக்கம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ திங்க் சைக்காலஜி தமிழ்னு ஒருத்தர் சொல்லுவாரு, அவரெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? பிகாஸ் அந்த ஹியூமன் சயின்ஸ் அந்த மாதிரி சைக்காலஜி இந்த ஓரியன்டெல்லாம் படிக்கிறதுனால தெரிய வருது. எப்படி ஜாப்பனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்றாங்க. ஜாப்பனீஸ் கிட்ட இருந்து தான் சைனீஸ் போயிருக்கு, அங்க இருந்து தான் நமக்கு வந்திருக்கு. ஓகே, நமக்கு இன்னும் வரல. ஆஃபீஸ்ல கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. ஒரு முதலாளி வர்றாருன்னா கூட ஒரு தூங்கிட்டு இருந்தானா ஒரு தொழிலாளி ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்னா தூங்குறது ஆஃபீஸ்ல தூங்குறதுக்குன்னு தனியா ஒரு ஏரியா இருக்கும். டெஸ்க்ல கூட தூங்கிக்கலாம். ஏன்னா தூங்குனா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஒர்க் அதிகம் இருக்கும்னு அவங்களுடைய பிலீவ். அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஜாப்பனீஸ் உண்மையிலே நம்மளை விட ஒரு ஜென்ரேஷன் 33 வருஷம் அஹெடா தான் இருக்கிறாங்க இந்தியன்ஸை விட. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பார்வைங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நான் அந்த தான் வந்து இங்க உள்ள வைங்கன்னு சொல்லுவேன். கொஞ்சம் தியானம் பண்ணுங்க, இல்ல தூங்குங்க. தியானத்தை தான் நான் வேற வார்த்தையை சொல்றேன். தூங்குங்க, எக்ஸாம் ஹால்ல தூங்குங்க. ஓகேங்களா? யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இன்னொன்னு சொல்லுவேன், காலையில வந்து போய் எழுதிட்டு வந்தீங்களா பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வந்து பார்த்தோன்னா சிசெட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா படுத்துருங்க. அதுக்கப்புறம் சிசெட் போய் எழுதுங்க. அதை படுத்துருங்கன்னா எக்ஸாம் 2:30 மணினா 2:30 மணிக்கு யூபிஎஸ்சி சொல்றேன், அந்த டயத்துக்குள்ள போயிடணும். அதுக்கு முன்னாடி நிறைய பெரிய லாங் கேப் இருக்கும். 11:30க்கு அப்புறம் பெரிய கேப் இருக்கு, என்ன பண்ணனே தெரியாது யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். அப்போ அந்த ஒரு கேப்ல வந்து ஒரு 1/2 hour நல்லா தூங்குங்க. ஓகேயா? ஸோ சாப்பிட்டுட்டு தூங்குங்க, ஃபுல்லா வந்து டைஜஸ்ட் ஆயிடணும். மைல்டான சாப்பாடு தூங்கிட்டு அதுக்கப்புறம் சிசெட் எழுந்தீங்கன்னா கண்டிப்பா கிராக் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதே தான் இங்கேயும் சொல்றேன், நல்ல தூக்கம் வேண்டும். நம்மளுடைய பிரெயின் அப்படிங்கிறது ரேம் மாதிரி. ஓகே, ரேண்டம் அக்சஸ் மெமரி ரேம் மாதிரி, ஹார்ட் டிஸ்க் மாதிரி கிடையாது. ஓகேங்களா? பிரைமரி ஸ்டோரேஜ். ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்போ நீங்க இந்த சிஸ்டமே எடுத்துக்கோங்களேன், இது வந்து ஒரு ஸ்மார்ட் போர்டு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த ரேம் மெமரி எல்லாம் டெலீட் ஆயிரும். இது வந்து செகண்டரிக்குள்ள இருந்து திருப்பி கேட்ச் பண்ணிட்டு தான் போகும். நான் ஹைபர்நெட் பண்ணாதான் இது வந்து அப்படியே இருக்கும், இல்லை ஷட் டவுன் பண்ணிட்டேன்னா ஃபுல்லா போயிடும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய இது வந்து நம்ம தூங்குனா அது வந்து செகண்டரி ஸ்டோரேஜ்ல போய் உட்காரும். ஓகேங்களா? அந்த செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருக்கிறத கேட்ச் மெமரி சப்கான்சியஸ்குள்ள கொண்டு வந்தாதான் எக்ஸாம் ஹால்ல
சைமல்டேனியஸா வரும். ஸோ அதுக்கு தூக்கம் அவசியம். ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுதான் பேட்டர்ன். 3 மணி நேரம், நெகட்டிவ் கிடையாது. ஆப்ஷன் ஏபிசி, ஆப்ஷன் ஏபிடி, இந்த 4 மட்டும்தான் மைண்ட்ல இருக்கணும். ஆப்ஷன் இ தேவே கிடையாது. ஓகேங்களா? ஆப்ஷன் இ எல்லாம் டச்சே பண்ணாதீங்க. ரைட்? சரி, இப்போ சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கான்செப்டா போங்க, கான்செப்டுவலா போங்க. எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது வச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் சயின்ஸா இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, தினமலர், ஹிந்து இதெல்லாம் படிக்க முடியலையா, நம்ம கற்பதேசோடைய வீடியோ பாருங்க, பிடிஎஃப் பாருங்க, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அந்த பிடிஎஃப் பாருங்க போதும். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், தமிழரசு நாளிதழ் எல்லாத்தையும் நான் உள்ளக்குள்ள வச்சிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஓகேங்களா? ஜியோகிராஃபிக்கு இந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாலிட்டிக்கு எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், ரீசன் அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். லட்சுமிகாந்த் இந்தியன் பாலிட்டி கண்டிப்பா பார்க்கணும். கற்பதேஸ் பார்த்தா போதும். எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நான் பிடிஎஃப் கொடுத்துட்டேன்ப்பா, இதை தாண்டி சொல்றதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின், இதெல்லாம் ஆர்எஸ் அகர்வால் அண்ட் ஆர்எஸ் அகர்வாலே ரீசனிங்னு ஒரு புக் இருக்கும், இல்ல கிரண் பப்ளிகேஷனுடைய புக்கு, இது பாத்தீங்கன்னா பெட்டர். ஓகே, ஸோ அண்ட் சிலபஸோடையே டிராவல் பண்ணணுமே தவிர்த்து வேற தாண்டி போகக்கூடாது. ஓகேங்களா? ரிவைஸ் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவுட் சோர்ஸ் போகலாம். ஓகேயா? ஸோ பிராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஃபைனலா ஆன்சர் இல்லாததை வச்சு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மார்க் டெஸ்ட் வாரம் வைக்கணும். ஆன்சர் ரைட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இது டிஸ்கிரிப்டிவா இருந்துச்சுன்னா இன்னும் மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இல்லை, மெயின்ஸுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆன்சர் ரைட்டிங்க்கு வந்து இங்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நீங்க ஆன்சர் ஷேடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் நிறைய எடுங்க. அண்ட் என்னென்ன புக்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், இதை பாருங்க போதும். KIAS வீடியோ ஃபார் லட்சுமிகாந்த், கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் ஃபார் கற்பது, KIASனா கற்பது IAS கொஸ்டின் ஆன்சர், இது பார்த்தா போதும். அண்ட் ஸ்டே கன்சிஸ்டன்ட், கீப் எ நோட்ஸ் டைரியோட நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு டைரி ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு வாங்க. வாடவர் ரூம்ஸா ஏதோ ஒன்று. ஓகேங்களா? ஒரு டைரி போட்டு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே வரணும், வேற வழி இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்டடி குரூப் 4 பேர் இருக்கக்கூடிய குரூப்போட ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் பியர் குரூப்னு சொல்லுவாங்க, உங்களோட போட்டி போடணும். அவங்க உங்களை கீழே இறக்கி விடக்கூடாது, உங்களை தூக்கி விடணும். அந்த மாதிரி, அதாவது அவங்களே வந்து இது படின்னு மென்டர்ஷிப் பண்ண மாட்டாங்க. அவங்க படிக்கிறத பார்த்து நீங்களும் படிக்கணும். அந்த மாதிரி அவங்க வாடா போகலாம், அந்த இது இந்த இது அரசியல்ல இந்த இது நடந்திருக்கு, இன்னைக்கு வந்து ட்ரம்ப் இது பண்றாரு, இன்னைக்கு மோடி இது பண்றாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் இது பண்றாரு, இந்த பேச்செல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு இந்த டாபிக் படிக்கணும், வா சேர்ந்து படிக்கலாம், இல்லைன்னா வெளியே போ. அந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பியர் குரூப்போட சேர்ந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு எனர்ஜெட்டிக் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்கணும் அந்த இடத்துல. அந்த என்ன அலை அப்படிங்கிறது வந்து அலைக்கற்றை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பலமான, உங்களை உந்துவிக்கும் சக்தியாக இருத்தல் வேண்டும். அப்படி இருந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா வர்ற எக்ஸாம்ஸை ஈஸியா கிராக் பண்ணலாம். ஓகே, இது இந்த குரூப் 1க்கு மட்டும் கிடையாது, TNPSC எல்லா எக்ஸாமுக்குமே பொருந்தும், UPSCக்கும் பொருந்தும், SSC போன்ற ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அந்த புக் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் மாறும். மற்றபடி இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆல் எக்ஸாம் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்புல 1 by 1 இன்னும் பல ஸ்ட்ராட்டஜியோட சொல்றேன். எந்த வீடியோவையும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. கற்பது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம கற்பது AS மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கு. அதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியர் சேனலா மாற்றக்கூடிய சக்தி நீங்க தான். தேங்க்யூ ஸோ மச். சரி.